நிறுத்துறோம். எங்கேயா போனா என்ன வாங்குறோம்? 1 கிலோ ஆப்பிள் கொடுப்பா, 1 கிலோ மாதுளம்பழம் கொடுப்பா, ஏன் ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு நேந்திரன் வாழைப்பழம், ஒரு நாட்டுப்பழம் வாங்கிட்டு போக கூடாதா? வாழைப்பழத்தின் மீது அவமரியாதை. நிறைய பேர் நினைக்கிறது வாழைப்பழத்தை பல பேர் பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கான் வீட்டுல. பிள்ளையாருக்கு முன்னாடி வாழைப்பழத்தை வச்சு பத்தியை சொருகி வச்சுட்டு அப்புறம் அதை அழுகி தூர போயிடும். தினம் காலையில் கூட சாப்பிட வேண்டிய பழங்கள்ல ஒண்ணு வாழைப்பழம். சக்கரை வியாதிக்காரங்க எடுக்க வேண்டாம். ஆனால் வளரக்கூடிய குழந்தைகள் மிகச் சிறப்பானது. அந்த பழத்துல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இரவில் நம்ம ஆளுங்க வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப நாளா வச்சிருந்தாங்க. இந்த சுகர் கூடுற வரைக்கும் அவ்வளவு இப்பதான் குறைஞ்சிருச்சு. இந்த வாழைப்பழம் ஒண்ணுதான் மனதிற்கு மிகச்சிறந்த பழம் என்று கண்டுபிடிச்சிருக்கான். மனசை ஆற்றுப்படுத்துறது. நிறைய உளவியல் மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்க. ஹாப்பினஸ் ஹார்மோனுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப மூட் எலிவேட்டர் வேணும், ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான், அந்த டிப்ரெஸ்டா இருக்கவனுக்கு வந்து கொஞ்சம் மூட் எலிவேஷனுக்கு மருந்து எழுதுவாங்க. அந்த மருந்தினுடைய மூலக்கூறு உள்ள 2 பழம், ஒன்னு வாழைப்பழம், இன்னொன்னு மாதுளம்பழம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.